தனிப்பட்ட தரவுகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளில் எந்தவொரு உண்மையும் இல்லை. எம்சிஎம்சி எனப்படும் தேசிய தகவல் பல்லூடக ஆணையம் இதனை உறுதிப்படுத்தியது. கைத்தொலைபேசி தரவு திட்டத்தின் மூலம் தனிப்பட்ட பயனர் தரவை முழுமையாக ஒப்படைக்குமாறு எம்சிஎம்சி அரசு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறும் அரசியல் எழுத்தாளர் லிம் சியான்சியின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை. அரசாங்கம் மக்களின் தனிப்பட்ட தரவை அமைதியாக பிழிந்து எடுக்க முயற்சிப்பதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கூற்று ஆதாரமற்றது, உண்மையான உண்மைகளுக்கு முரணானது என்று எம்சிஎம்சி விளக்கம் தந்துள்ளது. கைத்தொலைபேசி பிராட்பேண்ட் சந்தாக்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள், பார்வையாளர்களின் எண்ணிக்கை, உள்நாட்டு பயண விகிதங்கள் போன்ற சுற்றுலா குறிகாட்டிகளை உருவாக்கும் நோக்கத்திற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சேகரிக்கப்பட்ட தரவுகள் பொதுவானது, குறிப்பாக பயனரின் பெயர், அடையாள அட்டை எண் அல்லது தொலைபேசி எண் போன்ற எந்த தனிப்பட்ட தகவலும் அதில் இல்லை.